ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, யூஐ யூஎக்ஸில் வந்து டிசைன் டோக்கன்ஸ்னால் என்ன, அது ஃபிக்மாவில் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து டே 20. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டெஃபினேஷன்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நம்மளோட அதுக்கு மீனிங் தெரிஞ்சால் தானே நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் டெஸ்க்டாப் போய் ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் டோக்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டோக்கன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, டோக்கன்ஸ்னால் வந்து ரூல்ஸ். அதாச்சும் இப்போ ஒரு ஆப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ரூல்ஸ் செட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்க்ரீனில் இந்த ஃபாண்ட்டு அண்ட் தென் இன்னொரு ஸ்க்ரீனில் வேறு ஃபாண்ட்டு, அங்கே வேறு ஒரு கலர் அண்ட் ஸ்பேஸிங், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்குள்ளே ஒரு ரூல் செட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதான் டோக்கன்ஸ்னால் என்னன்னா ரூல்ஸ் தான் வந்து டோக்கன்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்விக்கி எடுத்துக்கலாம். அதில் வந்து அவங்க வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆரஞ்ச் மாதிரி ஒரு கலர். அண்ட் தென் அவங்களோட ஸ்டைலுமே சேமாக தான் இருக்கும், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிசைன் டோக்கன் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டோக்கனுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கலர், ஃபாண்ட் சைஸ், ஸ்பேஸிங் அண்ட் பார்டரோட ரேடியஸ், இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, ஒன்ஸ் இது வந்து நீங்கள் டோக்கன் நீங்கள் இப்போது ஒரு இடத்துல நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மாற்றணும். அதான் ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ப்ளேஸ்லேயும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் எந்த ஃபாண்ட்டை அண்ட் தென் அதர் ஸ்க்ரீனில் வேறு கலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டோக்கன்ஸ் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கலர் டோக்கன். ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து டோக்கன் சொல்கிறோம். ஒன்று வந்து கலர் டோக்கன்ஸ் அண்ட் தென் டைப்போகிராஃபி டோக்கன்ஸ், அதாச்சும் அந்த நம்ம லெட்டர்ஸ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே டைப் பண்ணுறது அது. அண்ட் தென் ஸ்பேஸிங், நம்ம கார்னர் ரேடியஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பேஸிங் சொல்லலாம். அண்ட் தென் ஸ்பேஸிங், இது எல்லாமே நம்ம வந்து டோக்கன்ஸோட டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கலர் டோக்கன்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர். அதாச்சும் ஒரு கலரில் நீங்கள் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் லைட்டாக வச்சுக்கலாம், டார்க்காக வச்சுக்கலாம், நல்லா அண்டர் டார்க்காக, எப்படினாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு செப்பரேட் கலர் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த டோக்கன்ஸ்குள்ளே வருது. அண்ட் தென் இந்த டைப்போகிராஃபிலையும் அப்படிதான். இந்த டைப்போகிராஃபியில் இது வந்து நமக்கு வந்து ஃபாண்ட்டோட ஃபேமிலி, நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அண்ட் தென் அதோட வெயிட்டு, லைன் வெயிட், ஃபாண்ட்டோட வெயிட்டு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து டைப்போகிராஃபி டோக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, எஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸிங்னா வந்து நம்ம என்ன அப்படின்னா, ஸ்பேஸிங்னா என்ன, இங்கே இருக்கு பாருங்கள் லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் ஏதாவது இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பேஸிங் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா மார்ஜின் அண்ட் பேடிங்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்பேஸ் டோக்கன் வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னர் ரேடியஸ். இது வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அப்பியரன்ஸில் நம்ம இங்கே இருக்கிறது அந்த கார்னர் ரேடியஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் டோக்கன்ஸ் தான். எஸ். அண்ட் தென் இப்போது நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் வந்திருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், காம்பனன்ட்ஸும் டோக்கன்ஸும் வந்து ஒன்றா அப்படிங்கிறது. என்னென்னா, நம்ம காம்பனன்ட்ஸ்னால் என்ன, லைக் இப்போது ஒரு பட்டன் இருக்குன்னா அதுதான் வந்து காம்பனன்ட். இப்போ அந்த பட்டனில் கொடுக்குற கலர் வந்து டோக்கன் அண்ட் தென் அதோட பேடிங்கும் வந்து டோக்கன். அந்த பட்டன் மட்டும்தான் காம்பனண்ட்னால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே, பேரண்ட்டோட காம்பனண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அதோட சைல்ட்லேயும் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வந்து காம்பனண்ட் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அதில் கொடுக்குற கலர்
பேடிங், இது எல்லாமே வந்து நம்ம வந்து டோக்கன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. காம்போனன்ட்ஸ் வேறு அண்ட் தென் டோக்கன்ஸும் வேறு. ஓகேவா? டோக்கன்ஸ் வந்து வேல்யூ, காம்போனன்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது தான் காம்போனன்ட்ஸ் அண்ட் தென் அதுக்குள்ளே வேல்யூஸ் கொடுக்குறது டோக்கன். ஓகேவா? இது கிளியரா? ஸோ டோக்கன்ஸில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறது நீங்கள் 20 ஸ்க்ரீனில் அது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே தான் காம்போனன்ட் மாதிரி தான், பட் அது சேம் கிடையாது. டோக்கன்ஸ் தான் அதில் கொடுக்குற வேல்யூ தான் டோக்கன். காம்போனன்ட் வந்து என்னது? காம்போனன்ட் வந்து அதில் உள்ள ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் முன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த ஃபிக்மா ஸ்க்ரீன் தேவையில்லை, ஆனால் நான் வந்து சொல்கிறேன் ப்ரைமரி கலர் செகண்டரி கலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஆப் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா கைஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் ப்ரைமரி செகண்டரி கலர். ஸோ இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபிக்மாவில் ஒரு ஆப் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதே வந்து உங்களோட கலர். அண்ட் தென் என்னென்னா அவங்களோட ஒரு யூஐ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதும் கலர் தான். நீங்கள் கொடுக்குற கலர் பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டவுட் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம், இமேஜ்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்காது. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க, அதாவது அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஏதாவது கேன்வா, இந்த லேஅவுட் தானே கேன்வா, இதில் கேன்வா ஸ்பேஸில் நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் வந்து டிசைனில் இவ்வளோ ஹேண்டு நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்குதுன்ட்டு. சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கணும், வெளியில் வந்துருக்கணும். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த டிசைனில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா, இல்லை ஜேபிஇஜியாக வேணுமா, எஸ்விஜியாக வேணுமா, பிடிஎஃபாக வேணுமா, நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் அன்டைட்டில் இருக்குது. ஏன் இருக்குன்னா நம்ம இங்கே ஒரு டைட்டிலே வந்து கொடுக்கல. ஓகேவா? நான் வந்து டேட் 20 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் 20 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே 1/1 இதுதானே நம்ம இந்த இமேஜ் இங்கே பண்ணி வச்சுருக்கதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோடட் அப்படின்னு வரும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இமேஜ் வந்து வந்துடும். ஓகே, எஸ் கைஸ், இந்த வீடியோ இந்த 20th UX இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டோக்கன்ஸ்னால் என்ன, டோக்கன் விசஸ் காம்போனன்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை சேமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் ப்ரைமரி கலர் செகண்டரி கலர்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ரியல் ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.